ஸ்ரீமத் பாகவதம் 157ஆம் பகுதி. துவாரகாபுரி மக்கள் படையெடுப்பு நீங்கி எதிரிகள் ஒளிந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதுகாப்பில் எல்லோரும் நிம்மதியாக காலம் கழித்தார்கள். ஆனால் அந்த கண்ணனின் பாதுகாப்பையும் மீறி காணாமல் போனான் அனிருத்தன். அனிருத்தன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னனின் மகன். அரண்மனையே கலேபரமானது. ஆளுக்கு ஆள் மூலை முடுக்கெல்லாம் சென்று தேடினார்கள். நாலா திசையிலும் அனிருத்தனை தேடி கண்டறிய வீரர்கள் பறந்தனர். துயரத்தில் ஆழ்ந்திருந்த அன்னை ருக்மிணியிடம் கண்ணன் கூறினார், கவலைப்படாதே தேவி, அனிருத்தனை கண்டறிந்து விடலாம். இது ஒன்றும் நமக்கு ஒரு புது அனுபவம் இல்லையே. முன்பு தகப்பன் காணாமல் போனான், இப்போது பிள்ளை என்றார். ஆம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிள்ளையான பிரத்யும்னனும் காணாமல் சென்று கிடைத்தவன்தான். அது அவன் குழந்தையாக இருக்கும்போதே நிகழ்ந்தது. பிரத்யும்னன் வேறு யாரும் இல்லை, மன்மதன் தான் அவன். தவத்தில் இருந்த சிவபெருமானின் மீது மன்மத பானம் எய்து நெற்றிக்கண்ணால் சுட்டெரிக்கப்பட்ட மன்மதனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் தேவி ருக்மிணிக்கும் மகனாக பிறந்திருந்தான். கம்சனுக்கு யமனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பிறந்தாரோ அதுபோலவே சம்பராசுரன் என்கிற அரக்கனுக்கு பிரத்யும்னனால் தான் மரணம் என்று விதி எழுதியிருந்தது. முன்பு கம்சனுக்கு அசரீரி கூறியது போல இந்த தகவலை சம்பராசுரனிடம் சென்று கூறிவிட்டார் நாரத மாமுனிவர். எதிரி இவன்தான் என்று தெரிந்த பின்பு அவனை உயிரோடு விட்டு வைக்க சம்பராசுரன் முட்டாளா என்ன? துவாரகைக்குள் யாரும் அறியாமல் மாயா ரூபத்தில் புகுந்தவன் பச்சை குழந்தை என்றும் பார்க்காமல் பிரத்யும்னனை திருடி கொண்டு போய் கடலில் போட்டான். ஒளிந்தது தன்னை கொல்ல பிறந்தது என்று எண்ணி கையை தட்டி கொண்டு போய்விட்டான். துவாரகையில் பிறந்த குழந்தையை காணாமல் அனைவரும் பதறி துடித்தனர். எப்படி போனது என்று வழி தேடினர். அழுது அழுது சோர்ந்து மயங்கினர். குழந்தை என்னவானது என்று கடைசி வரை யாருக்கும் தெரியவில்லை. அனைத்தும் தெரிந்த கண்ணனோ அதை குறித்து மூச்சு விடவில்லை. அனைத்தையும் அதனதன் போக்கில் நடக்கவிட்டு முடிவை நிர்ணயிப்பவனே அவன்தானே. சம்பராசுரனின் மரணம் பிரத்யும்னனால் நடைபெற வேண்டும் என்று இருக்கிற போது அவன் செய்யக்கூடியது அமைதியாக வேடிக்கை பார்ப்பது மட்டும்தானே. அதைத்தான் செய்து கொண்டிருந்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். கடலில் போடப்பட்ட குழந்தையை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீன் ஒரு செம்படவனின் வலையில் சிக்கியது. அவர் அந்த மீனை அரசனின் அரண்மனைக்கு கொண்டு சென்று கொடுத்தார். அந்த அரசன் சம்பராசுரன். 157ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.